தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆசிய அளவிலான பேரோடெக் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய வீரர்கள் 9 பேருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசிய அளவிலான பேரோடெக் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய வீரர்கள் 9 பேர் பதக்கங்களுடன் மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை உறவினர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தமிழ்நாடு அரசு SDAT மூலம் வழங்கப்பட்ட நிதி தங்களுக்கு உதவியதாகவும், ஏற்கனவே வழங்க வேண்டிய பரிசு தொகையை அரசு வழங்கினால் உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டேக்வாண்டோ ஸ்போர்ட்ஸில், அதுவும் இது வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ், ஒலிம்பிக்ஸ்லேயும் இருக்குது, பேரா ஒலிம்பிக்ஸ்லேயும் இருக்குது, காமன்வெல்த்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நைன் மெடல்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஒரு பொண்ணு வந்து குவாலிஃபை ஆகிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த தருணத்தில் நாங்கள் வந்து நம்ம SDATக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா என் மெம்பர் செக்ரட்டரியோட சப்போர்ட் மற்றும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சாரோட சப்போர்ட்னால தான் நம்ம குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி தெரிவிச்சிருக்கோம். கவர்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு நம்ம குழந்தைங்களை வந்து ஆனர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா சார்பாக மலேசியாவில் நடந்த 10th ஏஷியன் பேரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் கலந்துருக்கோம் மலேசியாவில். அதில் வந்து தமிழ்நாட்டு சார்பாக வந்து 11 பேர் போயிருக்கோம். அதில் 3 பேர் மெடல் பண்ணியிருக்கோம், 9 பேர் மெடல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 கோல்டு, 3 சில்வர், 3 பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த SDAT மெம்பர் செக்ரட்டரி சாருக்கும், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அண்ணாவுக்கும், டேக்வாண்டோ அசோசியேஷன் தமிழ்நாடு செக்ரட்டரி சாருக்கும், எங்கள் கோச்சஸ்க்கும் ரொம்ப நன்றியாக இருக்குது. எங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை, போன வாட்டி நடந்த பெக்ரீனில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் வந்து மெடல் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஷியன்லேயும் மெடல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வர வேண்டிய ஐகாஷ் வந்து உடனடியாக வந்தால் எங்களோட பயண செலவுக்கும் பயிற்சி செலவுக்கும் ரொம்ப இருக்கும். அடுத்தடுத்து போட்டிக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். மேலும் மேலும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும்.